ஆனா நீங்க என்ன விதை சேகரிப்புக்காக வந்திருக்கீங்க? தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு இந்த பார்த்தீங்கன்னா இது ஒரு மூலிகைங்க. இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா வந்து மெழுகு பீர்க்கை இல்லைன்னா நுரை பீர்க்கை 2 விதம் இருக்குங்க. இதுலேயே 2 விதம் இருக்குங்க. ஒன்று வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம், இன்னொன்று சமையலுக்கு பயன்படுத்த முடியாது. ஏன்னா காரணம் அவ்வளோ கசப்பாக இருக்கும். இந்த காய் ரொம்ப கசப்பாக இருக்கும். இதில் என்ன ஒரு விசேஷம்னா மூலிகை குணம் அடைஞ்சிருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பிஞ்சு காய். இது காய் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இதே போல ஆகிடும். இது நடுவில் பழம் வாங்கணும் இது பழம் ஆகாதுங்க. இது நேரடியாகவே காஞ்சி பாருங்க. இதோட விதையை தான் நான் இப்போ கைடு பண்ணுறேன். இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த புடுவை இது உள்ளார இருக்கும். இது உள்ளார இதுல இருந்து எடுத்து நம்ம குளிக்கும் போது உடம்புக்கு வந்து சரும நோய்கள் இருப்பாங்க. அதை தீர்க்கக்கூடிய வல்லமை இந்த கசப்பு தன்மை இருக்கிறதுனால இது பயன்படுது. அதனால வந்து இந்த விதைகள் சேகரிக்கிறோம். மக்களுடைய விழிப்புணர்வுக்காகவும் நம்ம இது எத்தனை வயதுல இருந்து இது வந்து மொபைல் பண்றாங்க? வயது சின்ன வயது ஒரு 10 வயசு மேலே இருக்கிற குழந்தைங்க வந்து தோல் நல்லா இருக்கும். பச்சை குழந்தைக்கு போடக்கூடாது. பச்சை குழந்தைக்கு போடக்கூடாது. அதுக்குள்ள இப்போ நீங்க டவுன்ல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வச்சிருப்போம். நரம்புல 5 ரூபா 10 ரூபாய் இருக்கும். கலர் கலர் அப்படி தொங்கும் பாருங்க. அதை தான் பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம இதை பயன்படுத்தணும். அது காலத்துல இருந்து இதை பயன்படுத்தணும். இயற்கை நமக்கு தந்த இதுதான். என்ன சொல்றது, சோப்பு நல்ல ஆசையாக குடிச்சோம். அதுக்கு சரும நோய் வராது. அதுக்காக தான் இதை நம்ம சேகரிக்க முடியும். ஆனா இப்போ வந்து நம்ம வீட்டுல விதையை போட்டு இந்த செடி வளர வைக்க முடியுங்களா? தாராளமாக அப்புறம் வீட்டில் பம்பர் இருக்குது. உள்ள கருப்பு விதைகள் இருக்கும். கிட்டத்தட்ட திருத்தங்க மாதிரி தான். நம்ம எப்படி ஆடி பட்டம் தேடி விதைங்கிற மாதிரி நம்ம ஆடி மாசத்துக்கு நம்ம விதை விதைக்கிறோம். அதே போல இது நம்ம வெளி ஓரத்தில் போட்டோம்னா வந்துருங்க. நிறைய காய்க்கும். இது வந்து வெளியில மார்க்கெட்ல போட்டீங்கன்னா ஒன்று வந்து 25 ரூபா 30 ரூபா. சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 30 ரூபா 50 ரூபா. இது நம்ம கிராமத்தில் இலவசமாகவே கிடைக்குது. சாலையோரங்கள் இருக்கும். இது எடுத்து தேய்ச்சி பிடிச்சிங்கன்னா உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். மூலிகை இது நிறைஞ்சது. இப்போ விவசாயம் கூட எடுத்து பண்ணலாம். பண்ணி கூட வந்து பேக் பண்ணி கூட வெளியில அனுப்பலாம். செய்யலாம். இது வந்து இப்போ நீங்க என்ன சொல்றது, இது வந்து மலிவாக கிடைக்கிறதுனால இதோட மகத்துவம் தெரியாம இருக்குங்க. இது வந்து சில மூலிகை இந்த கீரை விற்கிறாங்க பாருங்க. கீரை இந்த மூலிகை பொருள் விற்கிறவங்க இதை எடுத்து விற்கிறாங்க. சும்மா தானே ரோட் இருக்குது. அதனால எடுத்து செய்யறாங்க. இது ஒன்றும் அவசியம் ஒன்றும் மெனக்கெல்லாம் ஒன்றும் தேவை. 2 வேலை போட்டு போதும். 100 காய்கள் காய்க்கும். இது நன்றி.